ஆப்கானிஸ்தான் நாடு தனக்கு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், இந்திய பகுதிகளெல்லாம் உள்ளடக்கி கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு மேப் வெளியிட்டிருக்காங்க. இந்த பங்களாதேஷ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்தியாவினுடைய சில பகுதிகளெல்லாம் உள்ளடக்கி கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு மேப் வெளியிட்டிருக்காங்க. நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு இவங்கெல்லாம் துரோகம் பண்றாங்களோ, எங்க நேரடியா போரிட முடியாது அப்படின்னு நினைச்சு புறமுதுகுல இவங்கெல்லாம் குத்துறாங்களா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. என்னங்க நடக்குது வாங்க பார்க்கலாம். 4 புறமும் நிலங்களால் சூழப்பட்ட ஏறத்தாழ ஒரு 4.25 கோடி ஜனத்தொகையை கொண்ட நம்ம இந்தியாவுக்கு பக்கத்து நாடான ஆப்கானிஸ்தான், இப்ப நம்ம நண்பர்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானையும் அந்த இந்தியா அந்த நம்ம பாகிஸ்தானை பிரிக்கக்கூடிய துராண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எல்லையை கணக்கிலேயே கொள்ளாம புதுசா இப்போ கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு மேப்பை வெளியிட்டுட்டாங்க. சரி, என்ன புதுசா ஒரு மேப் வெளியிட்டு நமக்கு என்னங்க அப்படி நம்ம இருக்க முடியல. ஏன்னா அந்த மேப் எப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் உள்ள மதரசா அல் அஸ்ரிமா அப்படிங்கிற ஒரு மதரசா பள்ளியினுடைய மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ட் ஒர்க் பண்ணி கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு ஒரு மேப் ரெடி பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி ஆப்கானிஸ்தானுடைய டெப்டி மினிஸ்டர் அவருக்கு அதை பிரசன்ட் பண்றாங்க. அதை வந்து மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனை வச்சு உலகம் முழுவதும் ஒளிபரப்புறாங்க. ஏன்னா இதுதான் புதிய ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னங்க இந்த கிரேட்டர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படின்னா, அந்த மேப்ல இருக்கக்கூடிய இப்ப இருக்கிற ஆப்கான் நிலப்பகுதியை விட அதிகமாக கூடுதலாக இந்த கேபிகே அப்படின்னு சொல்லப்படுகின்ற கைபர் பத்துங்கா அப்படிங்கிற பகுதி, கில்சிட் பல்டிஸ்தான் அப்படிங்கிற பகுதி, பலுசிஸ்தான், அப்புறம் இந்த பாஸ்டூன் அப்படின்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க, இவங்க வசிக்கிற பகுதிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல நிலப்பகுதியில் இதையும் சேர்த்து கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு புதுசா ஒரு மேப் வெளியிட்டாங்க. இதுல நமக்கு நல்லாவே தெரியும், கில்சிட் பல்சிஸ்தான் அப்படிங்கிறது பாக் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இருக்குது. இது 1947-48 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும் போது பாகிஸ்தான் வந்து இல்லீகலா முதல்ல போர் தொடுத்து நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலையில் காஷ்மீர்ல ஒரு பகுதியை பிடிச்சிருச்சு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த கில்சிட் பல்சிஸ்தான். இப்ப நமக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த வார் கூட இப்ப சமீபத்தில் நடக்கும்போது நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், நம்ம நரேந்திர மோடி பிஎம் அவர்கள்லாம் எங்க ஆபரேஷன் சிந்தூர்னா முடியலைங்க, நாங்க பாஸ் பண்ணிருக்கோங்க, அடுத்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிக்க வேண்டியதாங்க எங்க அடுத்த வேலை, தொடருங்க, இது இப்ப பாஸ் தான் பண்ணி வச்சிருக்கிறோம், எங்களுக்கு பிஓகே வேணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த பிஓகேல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல உள்ள ஒரு முக்கியமான நிலப்பரப்பு தான் இந்த கில்சிட் பல்சிஸ்தான் அப்படிங்கிறது. அதையும் எங்க பகுதியில் நாங்க சேர்த்துக்கிறோம் கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு புதுசா மேப் வச்சுட்டாங்க. இந்த மீதம் உள்ள பகுதி புதுசா சேர்த்த பகுதி இருக்கு இல்லையா ஆப்கானிஸ்தான்ல, அதுல பாத்தீங்கன்னா இந்த கைபர் பத்துங்கா, பலுசிஸ்தான் இப்படிப்பட்ட பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பாதிக்கு மேற்பட்ட பகுதிகள் இப்ப ஆப்கானிஸ்தான் போகுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்னு சொல்லி கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் பெருசா இது பண்ணி, அந்த காலத்துல 1893 வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணும்போது அவங்க வந்து ஒரு இமேஜினரி லைன் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான், துராண்ட் லைன் அப்படின்னு ஒரு லைன் வச்சிருந்தாங்க. அது ஒரு இமேஜினரி கற்பனையான கோடு தானே, ரியலிஸ்டிக்கா உள்ள கோடு இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாதுங்க. எங்களுக்கு இந்த பகுதிகளில் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புகள் பலுசிஸ்தான், அது மாதிரி கைபர் பத்துங்கா போன்ற பகுதிகள் ஏறத்தாழ பாதிக்கு மேற்பட்ட பாகிஸ்தான் எங்களுக்கு தான் வேணும், அதுதான் கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு உள்ள அந்த தலிபான்கள் பேசினாங்க. Raise the Afghan white flag in Lahore. பாகிஸ்தானுடைய லாகூர்ல ஆப்கானிஸ்தானுடைய வெள்ளை கொடியை நட்டுவோம், பேன் இஸ்லாமாபாத் நகரை கொளுத்துவோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை, ஒரு பகையை உண்டாக்கியது. இப்ப சமீபத்தில் பார்த்திருப்போம், நம்ம வந்து ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் தலிபான்கள் வந்து பாகிஸ்தான் வீரர்கள் மேல, படை வீரர்கள் மேல தாக்குறாங்க, போலீஸ் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ஃபைட்டர் ஜெட் எல்லாம் போட்டு ஆப்கானிஸ்தான்ல குண்டு போட்டாங்க. பதிலுக்கு ஆப்கானிஸ்தான் தாக்குனாங்க. மாறி மாறி போர் முறையில் 3 பெரிய இது வந்த உடனே இதுல கத்தார் நாடு தலையிட்டு
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நீங்க முஸ்லீம் நாடுங்க, சகோதர நாடுகள், சண்டை போடக்கூடாது அப்படின்னு எவ்வளவு சமாதானம் பேசி ஒரு பீஸ் அக்கார்டு சீஸ்ஃபயர் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அப்பப்ப சீஸ்ஃபயர் மீறி ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தாங்க. துருக்கி நாடு இதுல தலையிட்டு நீங்க இனிமேல் சண்டையே போடக்கூடாதுங்க, வாங்க பேசுவோம்னாங்க. அது சரியா வரல, சீஸ்ஃபயர் வயலேஷன் வந்தது. இப்போ இன்னைக்கு 6/11/2025 அன்னைக்கு துருக்கி நாட்டில் மறுபடியும் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் உள்ள அதிகாரிகள் அங்க பேசி எப்படியாவது ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும், போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னாங்க. இதுல கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய பாதி நிலப்பரப்பை இப்படி அநியாயமா அப்படி எங்களுக்கு சொல்லிட்டு ஒரு மேப் எல்லாம் விடுறாங்களே, இது தவறு அப்படின்னாங்க. சரி வாங்க பேசுவோம். நாங்க நமக்கு இந்தியாவுக்கு என்ன ஒரு கன்சர்ன்னா, இப்போ நான் உங்களுடைய நண்பன், ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய நண்பன், பாகிஸ்தானுடைய எதிரி அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்தியா விசிட் பண்ணி, ஒரு வாரம் விசிட் பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கூட பெரிய பேசி நிறைய அறிக்கைலாம் விட்டு போனார். ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நமது இந்தியாவுடைய நிலப்பகுதி நம்ம கிளைமேட் இருக்கும்போது அதுல உள்ள அந்த பல்சிஸ்தான் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் ஒரு மேப் போட்டாங்க. அது இந்தியாவுக்கு வருத்தம். ஆனால் கூட அந்த வருத்தத்தை தெரிவிக்காம, ஒரு கவலையை தெரிவிக்காம இன்டைரக்டா இதை டாக்ட்ஃபுல்லா எப்படி கையாளுறது அப்படின்னு அந்த டிப்ளமேட்டிக் வேஸ்ல நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்தியா கொஞ்சம் அதுல கேர்ஃபுல்லாவே போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் இந்தியாவினுடைய நிலப்பகுதி, பாகிஸ்தானுடைய பாதி நிலப்பகுதியை சேர்த்து கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் புதுசா மேப் போடுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும் போது திடீர்னு பங்களாதேஷ்ல இப்ப முகமது யூனிஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் சீஃப் அட்வைசர் டு தி கவர்மெண்ட். ஏன்னா ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆட்சி நடந்தது. அமெரிக்காவுடைய தூண்டுதலின் பேரில் சிஏஏ உடைய சதியில் திடீர்னு ஜென்சி போராட்டம் அப்படின்னு சொல்லி கடந்த 2024 கொண்டு வந்து ஆட்சி அகற்றப்பட்டு ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் புகலிடம் தஞ்சமடைந்து இப்போ அவரே சொல்லிருக்காரு டெல்லியில் நான் இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அமைச்சாங்க. அதுல முகமது யூனிஸ் சீஃப் அட்வைசர், தலைவர். அவர் தான் இன்டரிம் லீடரா இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு இந்தியாவை கண்டாலே பிடிக்கல. அது வரைக்கும் ஷேக் ஹசீனா ஆட்சி வரைக்கும். ஏன்னா நம்ம 1972 ஒரு போர் ஏற்படும் போது, இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்படும் போது பங்களாதேஷ் என்ற புது நாடு உண்டாகுவதற்கு காரணமே இந்தியா தான். அப்ப இருக்கிற அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அப்ப நம்ம போரிட்டு, அதாவது கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷ் என்று பிரித்து கொடுப்பதற்கு நம்ம தான் உதவி பண்ணோம். ஸோ பங்களாதேஷ் மக்கள் நமக்கு ரொம்ப நன்றியுடையவர்களாக இருக்கணும். நேற்று வரைக்கும் இருந்தாங்க, ஷேக் ஹசீனா வர வரைக்கும். ஷேக் ஹசீனா விரட்டிட்டு இப்போ முகமது யூனிஸ் வந்த உடனடியாக பாகிஸ்தான் கூட உறவு வச்சுக்கிறார், சைனா கூட உறவு வச்சுக்கிறார், துருக்கி கூட உறவு வச்சுக்கிறார். இந்தியாவை கடுப்பேத்தனமா அவர் என்ன பண்ணாரு, 2024 இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் நடக்கும் போது அந்த சைட் லைன்ல கனடா பிரைம் மினிஸ்டர் அப்ப இருந்த ஜஸ்டின் ட்ரூடியூ அப்படிங்கிறவரை பார்த்து எங்க கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு ஆர்ட் ஒர்க் நான் உங்களுக்கு அதை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேங்கன்னு ஒரு பிரசன்ட் பண்ணார். இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிறது டாக்கா யூனிவர்சிட்டியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணாங்க. அது ஒரு ஆர்ட் ஒர்க் தாங்க அப்படின்னாரு. ஆனா அது ஒரு மேப். அதுல இப்ப இருக்கிற பங்களாதேஷ் நிலப்பகுதி போக நிறைய இந்தியாவினுடைய நிலப்பகுதி எல்லாம் ஒன்னு சேர்த்து கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. குசும்பு பாருங்க. அதாவது அதுல ஏதெல்லாம் சேர்க்கிறாருன்னா, இப்ப இருக்கிற பங்களாதேஷ் போக மீதி மியான்மர், பழைய பர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, மியான்மர், அந்த மியான்மருடைய அரக்கன் ஸ்டேட் அப்படிம்பாங்க. அரக்கன் அப்படி ஒரு ஸ்டேட், அதை பங்களாதேஷோட சேர்த்துக்கிட்டாங்க. இந்தியாவில் உள்ள வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அஸ்ஸாம் உள்பட, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள், இதையெல்லாம் அவங்களுக்கு சொந்தமா கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படி ஒரு மேப் போட்டு அந்த ஜஸ்டின் ட்ரூடியூக்கு அவர் கொடுத்தார். அக்டோபர் 2025 பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி அப்படின்னு ஜெனரல் ஷாஹிர் ஷம்சட் அப்படின்னு வந்தார், பங்களாதேஷ் விசிட் பண்ணார். அப்போ முகமது யூனிஸ் இந்தாங்க அப்படின்னு போகும்போது ஒரு கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ட்ரோஃபி ஒரு ஏதாவது கொடுப்பாங்க. அப்போ இதே ஆர்ட் ஒர்க்கை கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு கொடுக்காரு. இந்தியாவுடைய நிலப்பகுதிகளில் போனா அவருக்கு சொந்தமா அப்படி இணைச்சு கொடுக்கிறார். அவர் கடுப்பேற்றுறாரு, மறுபடியும் இந்தியாவுக்கு கடுப்பேற்றுறாரு. அதே மாதிரி 3/11/2025 அன்னைக்கு துருக்கி நாட்டினுடைய 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்களாதேஷை விசிட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் முடிஞ்சு விருந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கும் ஒரு பிரசன்ட் பண்ணாரு. இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற இந்த ஆர்ட் ஒர்க் அவங்களுக்கும் பிரதேஷ் கொடுத்து இந்தியாவுடைய பெரும்பாலான வடகிழக்கு அந்த பிராந்தியங்கள் பூரா எங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்தியா கடுப்பாயிருச்சு. ஏற்கனவே ஏப்ரல் 2024 முகமது யூனிஸ் சீனா விசிட் பண்ணார். அங்க உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தார்.
அதாவது அவருக்கு எப்படின்னா சீனா அல்லது அமெரிக்கா இவங்க எல்லாத்தையும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா கொண்டு வந்துடணும், நம்ம பாகிஸ்தான் கூட நம்ம எல்லாம் முஸ்லீம் நண்பர்கள் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யூனுஸுக்கு ஒரு எண்ணம். அதனால அங்க சீனா பார்க்கும்போது அவங்கயும் கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு அந்த மேப்பை சீனாவோட பிரசிடென்ட்டுக்கு பிரசன்ட் பண்ணார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுல அந்த வெஸ்ட் பெங்கால் நம்ம ஸ்டேட் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ் இந்தியாவில் உள்ள வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் அதெல்லாம் பங்களாதேஷுடைய முக்கியமான பகுதின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணதில்ல. நம்ம வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம். எங்க பங்களாதேஷ் நீங்க எப்படி வேணாலும் நாசமா போங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் என்பது இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பகுதி. இந்தியாவினுடைய நாங்க இறையாண்மையை நாங்க மதிக்கிறோம். நீ எப்படியா எங்க நாட எங்க ஸ்டேட்டை உங்க நாட்டோட சேப் பண்ணி நான் கண்டம் பண்றேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் விட்டார்கள். இப்படி இவர் இந்தியா 1972 ஒரு பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாகுவதற்கு நம்ம காரணமா இருந்தால் கூட இப்போ புதுசா அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி CIA உடைய துணையோட அங்க இருக்கிற ஆட்சியை ஷேக் ஹசீனா ஆட்சியை அகற்றிவிட்டு புதுசா ஒரு ஆட்சி அதுல செஞ்சு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம முகமது யூனுஸ் தலைமையில் இருக்கும் போது இந்தியாவை அப்படியே சீண்டிக்கிட்டே இருந்துகிட்டு கிரேட்டர் பங்களாதேஷ் மேப்பை விட்டு அப்படி பார்க்கறாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் வார். ஸ்ட்ரைட்டா பண்ண முடியாது. நம்ம அது ஒரு ஜுஜிபி நாடு. இந்தியா நினைத்தால் ஒரு 2 மணி நேரத்துல பங்களாதேஷ் சோழி முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு புது வகையான ஒரு வாரை இந்தியாவுக்கு திணிக்கிற மாதிரி பங்களாதேஷ் யூனுஸும் முகமது யூனுஸும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம சைனா, பாகிஸ்தான், துருக்கி இவங்க 3 வருடம் அப்படியே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இந்தியாவை ரொம்ப டென்ஷனாவே வச்சுக்கிறணும் அப்படின்னு பண்றாரு அவரு. இதுல என்ன இன்ட்ரெஸ்ட், எப்படிங்க இப்படி இந்த மாதிரி முகமது யூனுஸ் எல்லாம் மாறினாங்கன்னா, ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்ல ஆட்சியில் இருக்கும்போது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாங்க பாகிஸ்தான்ல நூர்ஹான்ல ஒரு ஏர் பேஸ் வச்சிருக்கோம், முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல போக்ரம் அப்படின்னு ஒரு ஏர் பேஸ் வச்சிருந்தோம். சோ இந்த 2 ஏர் பேஸை வச்சுக்கிட்டு நாங்க சீனா, இந்தியா, சைனாவை நாங்க நல்லா மிரட்டலாம், எங்க டாமினன்ஸ் நல்லா இருக்கும். ஆப்கானிஸ்தான் உள்ள அந்த போக்ராம் ஏர் பேஸ் இப்போ அவங்க கையில போயிருச்சு. இப்போ அந்த ஏர் பேஸ் எங்களுக்கு கிடைக்கணும்னு நான் எப்படியாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னா நம்ம சைனாவை, ரஷ்யாவை ஒரு கண்ட்ரோல் வைக்க முடியும், இந்தியாவையும் கண்ட்ரோல் வைக்க முடியும். இப்போ ஒரு புதுசா சென்ட் மார்டின்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலண்ட் இருக்கு. சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் அப்படி இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட பகுதி. அதுல ஒரு செக்யூரிட்டி ஓரியன்டட் பகுதி. அந்த ஐலாண்டை எங்க கண்ட்ரோல்ல கொடுங்க, உங்க நாடு தான், பங்களாதேஷ் தான், உங்க அதை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏர் பேஸ் நாங்க அங்க வச்சிருவோம். நாங்க வச்சிட்டோம்னா சைனாவோ அல்லது வேற ரஷ்யாவோ எந்த நாடும் உங்க மேல வாலாட்ட முடியாது, இந்தியாவில் நாங்கள் ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி CIA மூலமாக எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா ஷேக் ஹசீனா அவர்கள் அதுக்கு ஒத்துக்க இல்லைங்க. எப்படியாவது அந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலாண்டை பிடிச்சு அங்க ஒரு ஏர் பேஸ் அமைக்கணும்னா அங்க உள்ள ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் உடைய உத்தரவின் பேரில் CIA தலையிட்டு ஷேக் ஹசீனா அவர்கள் ஜென்ஜி போராட்டத்தின் மூலம் அகற்றப்பட்டு இப்போ புதுசா முகமது யூனுஸ் தலைமையில் இன்டரிம் கவர்மெண்ட் வந்திருக்காங்க. ஆக இப்படி உலக நாடுகள் எல்லாம் பிளவுபடுத்தி தங்களுடைய ஆளுமையை விரிவாக்குறதுக்காக வேண்டி சீனா, ரஷ்யா, இந்தியாவை பயமுறுத்துறதுக்காக வேண்டி அந்த நோக்கத்துல அமெரிக்கா பல்வேறு விதமான ஜிகிடுதத்தம் வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு இப்ப பாருங்க, இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அமெரிக்காவை எப்படி கவுண்டர் பண்றது அப்படி எல்லா நாடும் நினைச்சிட்டு இருக்கும் போது ஆப்கானிஸ்தான் திடீர்னு ஒரு புதுசா ஒரு கிரேட்டர் ஆப்கானிஸ்தான் ஒரு மேப் போடுறாங்க. இந்தியாவுக்கு சின்ன ஒரு வருத்தம் தான், ஆனா வெளியே காமிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப அவர் நண்பர் ஆப்கானிஸ்தான். ஆனா பங்களாதேஷ் அக்ரெசிவா போய் கிரேட்டர் பங்களாதேஷ் ஒரு மேப் விட்டது இந்தியாவுக்கு ரொம்ப கடுப்பு. எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம், ஒரு வார் கூட வரலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஆக இந்த அமெரிக்கா தன்னுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு எப்படியாவது மற்ற நாடுகளை மிரட்டி பணிய வைக்கணும், உலகம் முழுவதும் ஏர் பேஸ் இருக்கணும். ஏன்னா முஸ்லீம் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 6 இடத்துல, சவுதி அரேபியா, கத்தார், ஈராக் போன்ற ஒரு 6 இடங்கள்ல பெரிய பெரிய ஏர் பேஸை வச்சு அவங்கள தனிமைப்படுத்தி எல்லாத்தையும் உடைச்சிட்டா இருப்போம். எஸ்பெஷலி இப்போ டொனால்டு ட்ரம்ப் வேகமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மற்ற நாடுகள் எல்லாம் உடைச்சி 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 தனக்கு ஆதரவா எப்படி கொண்டு வர்றது, ஆட்சியை எப்படி அகற்றுறது அப்படின்னு CIA மூலமா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து பாருங்க, அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன், நியூயார்க் சிட்டி மிக லார்ஜஸ்ட் சிட்டி, அதுல எலெக்ஷன் நடக்கும்போது இந்திய வம்சாவளியான அமெரிக்க முஸ்லீம் ஒரு இமிகிரண்ட் ஜோரன் மம்தானி அப்படிங்கிறவர் நியூயார்க் சிட்டியில மேயர் ஆயிட்டார். அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சேர்ந்தவர். ட்ரம்புக்கு படுதோல்வி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூ ஜெர்சி அண்ட் கலிபோர்னியா
அங்கெல்லாம் பார்த்தா கவர்னர்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்துட்டாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவருடைய ரிபப்ளிகன் பார்ட்டிக்கு படுதோல்வி. வரக்கூடிய 2026 ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த மிட் டேர்ம் போல் காங்கிரஸுக்கு இருக்கு, எம்பி தேர்தல் இருக்கு. அதுல இதே சூழ்நிலை கண்டிச்சுன்னா டொனால்டு ட்ரம்புக்கு மெஜாரிட்டியே கிடைக்காதுங்க. என்ன திட்டம் கொண்டாலும் காங்கிரஸ்ல சபையில அவர் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனாலும் கூட பாருங்க, இவர் தாண்டோண்டித்தனமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பல்வேறு உத்தரவு போடுறதுனால அவருடைய அப்ரூவல் ரேட் ரொம்ப கம்மியானதுனால மோஸ்ட் ஆஃப் தி அமெரிக்கா உள்ள 50 மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்கள் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக இப்போ ஒரு மாதிரி அதை சண்டை போட துவங்கிட்டாங்க. ஏன் சிகாகோ அந்த கவர்னர் கூட நான் நேஷனல் கார்ட்ஸ் அனுப்பும் போது சொல்லும் போது, அனுப்பி பாரு, நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன், நீ வா, எப்படி அனுப்புவே நீ அப்படின்னாங்க. டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் தொடுத்துட்டாங்க. இப்படியும் 1990களில் பார்த்தோம்னா அமெரிக்கா சிஏ பயன்படுத்தி பல்வேறு யுத்திகள் அண்டர் கிரவுண்ட் வேலைலாம் செஞ்சு ரஷ்யாவை USSR யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் என்று இருந்த மிகப்பெரிய ரஷ்யாவை உடைச்சி 10 நாடுகள், உக்ரைன் உள்பட 10 நாடுகள் தனியாக போயிடுச்சு. அப்புறம் ரஷ்யா இருந்தது. அதே மாதிரி இப்போ டொனால்டு ட்ரம்ப் பண்ற அந்த பல்வேறு விதமான வேலைகளில் அவர் நெகட்டிவா, அக்ரெசிவா, தான் தோண்டித்தனமா ஒரு ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரி மாதிரி பண்றதுனால விரைவில் அமெரிக்கா உள்ள 50 மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்கள் நாங்கள் தனியா பிரிஞ்சு போக தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப USSR மாதிரி அமெரிக்காவும் உடைஞ்சி சிதறி போயிருமோ? கெடுவான் கேடு நினைப்பானுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு.